கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சரியாக போகிறதில்ல, என்ன காரணம்னு தெரில. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, என்னடா இது சும்மா வந்து எதை நோக்கி போனாலும் சுத்தமாக வந்து கண்டே பிடிக்க முடியலையே. ஆனால் கூடிய சீக்கிரம் இதுக்கு பின்னாடி இருக்கிற யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நிச்சயம் இப்போ நான் பேசின எல்லாருமே வந்து போலித்தனமாக அவங்களோட முகத்திலேயே வந்து யாருக்கோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்கிட்ட வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் கொடுக்குற சன்மானத்துக்காக என்கிட்ட வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா, அந்த ஒரு நபரை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த கட்டப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு அவங்களுக்கு வந்து தெரியுது. அந்த கட்டப்பையை நோக்கி அப்படியே மூவ் பண்ணிட்டு போனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அப்போனா நமக்கு நெருங்கின ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஏன் அது ரம்யாவாக இருக்கக்கூடாது? இந்த காயின் வந்து எங்கே சுற்றி வச்சாலும் கடைசியாக ரம்யாங்கிற பேருக்கு அப்புறம்தான் அது என்னத்தையே வந்து மாற்றிக்குது. நம்ம ரம்யாவுக்கு தெரியாமல் வந்து கண்டுபிடிக்கிறதா, இல்லை இந்த சதித்திட்டம் பின்னாடி யார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க தீவிரமாக. ஒரு பக்கம் தீபாவும் நம்ம அபிராமி அம்மாவும் இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடந்தால் போதும், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. வாமா போகலான்னு சொல்லிட்டு காரில் வந்து ஒத்துமையாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ரம்யா வந்து காட்டுறாங்க, அவங்க வேதனையோடு உட்காந்துட்டு இருக்காங்க. சே, நம்மளால் எதுவுமே இதுமாரி பண்ண முடியாமல் போயிடுச்சு. தீபா கல்யாணத்தில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா இப்போ வேறு காலில் வேறு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இருப்பினும் இதையெல்லாம் சட்டுப்புட்டுன்னு ரெடி ஆகிட்டு நான் வந்துடுவேன். மைதிலி இன்னொரு வாட்டி நான் உஷாராக இருப்பேன். இது எல்லாம் வந்து மைதிலியோட வேலை, மீனாட்சியோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம அபிராமி அம்மாவும் தீபாவும் கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்தோடனே அப்படியே அந்த சாமியாரை வந்து சுற்றி சுற்றி தேடுறாங்க. என்ன தானே தேடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே இவ்வளோ நேரம் வந்து முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. இவங்க சட்டன் முன்னாடி வந்தோடனே அப்படியே அசந்து போயிட்டாங்க. நான் இங்கே தான் இருக்கேன், முக்கால்வாசி பேர் தெளிவாக வந்து என்னை பார்க்கறது இல்லை, அதான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டேன், உதவி செய்வேங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த அம்மன் அப்பன்னு பார்த்து, நீங்கள் சொன்ன பரிகாரத்தினால தான் எங்கள் அத்தை வந்து கண் முழிச்சாங்க. நான் சொன்ன பரிகாரத்தை நீ 100% மனசார வந்து நம்பினியா இல்லையா? அந்த நம்பின அதுக்கேற்ற ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷனாக நீ வந்து ஒரு விஷயத்தை செஞ்ச, உனக்கு பலன் வந்து கிடைக்குது. இதுவே வழிகாட்டினா மட்டும் போதுமா? அந்த விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேஷனாக ஃபோக்கஸாக செஞ்சால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். இதில் இது மட்டும் இல்லைம்மா, எந்த விஷயமா இருந்தாலும் இதான் வந்து நேர்த்தி அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அம்மா பேசுகிறாங்க. என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் மருமக முக்கிய காரணமாக இருந்தாலும் நீங்கள் தானே அந்த வழியே சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் வந்து வச்சுருக்கோம். ஏதோ தெரியல, ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ண கல்யாணம் வந்து தடைப்பட்டு போச்சு. இப்போ ரெண்டாவது ஏற்பாடு பண்ணுற கல்யாணத்தில் எந்த விதத்துலையும் தடை இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலகாலத்துக்கும் வந்து வாழணும். அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல டேட்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என்கிட்டயே கேட்குறியம்மா, நான் தான் உன்னை காப்பாற்றினேன், இப்போ கழுத்தில் தாலி ஏறிச்சுன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னா எனக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் புரியல. அபிராமி, நான் என்ன சொல்லணும்னு நீ ஆசைப்படுற சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. எனக்கு பொறுத்தளவு கார்த்தியும் தீபாவும் நல்லா இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் டேட்டு சொன்னால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்கிறாங்க. அபிராமி, சொல்லிடலாங்கிறியா? அப்போனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன ஏதுன்னு உனக்கு நல்லா தெரியுமே. அப்படி இருக்கும்போது கார்த்தி தீபாவும் நல்லா இருப்பாங்களே, அது போதுங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் அபிராமி அம்மா வந்து சமாளிச்சிருவாங்க, அதை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த சாமியாரும் அபிராமி அம்மா வந்து வித்தியாசமாக பேசி தீபா வந்து ஏமாத்திடுறாங்க. சரி, அபிராமி அம்மாவோட முடிவே இறுதியானது, சரி நான் ஒரு டேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு டேட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல விதமாக தீபா கழுத்தில் தாலி ஏறும், நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அபிராமிங்கிற மாதிரி தீபா வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க. அபிராமி அம்மா கிட்ட வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த சாமியார் ரகசியமாக ஒரு பக்கம் விளக்கேற்றலான்னு போகிறப்ப, என்னது தீப்பெட்டி எடுக்கலான்னு சொல்லி திருப்பி ரிட்டர்ன் வந்தா இவங்க என்னமோ ரகசியமாக பேசுகிறாங்களே, அப்படி என்னவா இருக்கும், ஒன்றும் புரியலையே. நான் இருக்கும்போது பேசியிருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது, என்ன பேசியிருக்காங்க ஏது பேசியிருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம தீபா மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க. இருப்பினும் இந்த விஷயத்தை வந்து நம்ம அபிராமி அம்மா வந்து மறைக்க தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.